Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பயன்பெறுற மாதிரி நிறைய பேர் வந்து பயன்பெறுவாங்க. ஏன்னா வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஈஸியான விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அதை வந்து நம்ம ஈஸியான முறையில சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய பேர் வந்து சொல்றீங்க சிஸ்டர் எனக்கு வந்து இது வந்து ஈஸியா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மத்தவங்களும் பயன்பெறணும் இல்லையா? சோ மறக்காம நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ லைக் பண்ணி என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான ரிப்ளை எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கலோரிஸ் வச்சே டவுட் வந்து ஆயிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் நீங்க வந்து இந்த ரவை களி எல்லாம் சாப்பிடுறீங்களா, அது எந்த கிண்ணத்துல சாப்பிடுறீங்க, 100 கிராம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து இது வந்து 100 கிராம் தானேன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்துடும். இப்ப நம்ம பருப்பெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதோட வெயிட் வந்து நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு அந்த இது வரும், சில பேருக்கு வந்து என்னால அது வந்து கணிக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது போக இன்னொருத்தவங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா சிஸ்டர் சமைக்கிறதுக்கு முன்னாடி 100 கிராமா இல்ல சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப ரவையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி 100 கிராம் எடுக்கணுமா இல்ல சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராம் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறீங்க. சமைச்சதுக்கு அப்புறம் தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி எல்லாமே யூஸ் பண்ணும்போது அதோட கனம் வந்து மாறும் இல்லையா? அப்போ நீங்க 100 கிராம் ரவை எடுக்கும்போது அது 200 கிராம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ நம்ம வந்து சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களால கால்குலேட் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன அதுக்காகவே ஒரு வெயிட் மிஷின் வந்து இருக்கு இல்லையா, ஃபுட்டை வந்து வெயிட் வந்து செக் பண்றதுக்கு. நம்ம கண்ணாலேயே வந்து இவ்வளவுதாங்க கை, நம்மளோட இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க வச்சுக்கலாம். என் கை பெருசா இருக்குன்னு கூட ஒரு சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சோ அதையும் சொல்ல முடியல. நமக்கு என்னோட தட்டோட குவான்டிட்டி பாத்திருப்பீங்கல்ல, அதை பார்த்தாது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்ல என்னால சிஸ்டர் நான் வந்து ஒரு வெயிட் என்னால கணிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெயிட் மிஷின் வந்து இருக்கும் இல்லையா, சாப்பாடுக்கு வெயிட் பாக்குற மாதிரி, அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப ரவை களியில எடுத்துக்கிட்டா 100 கிராம்ல இருந்து 150 கிராம் அவ்வளவுதான் நான் வந்து எடுத்துப்பேன். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து நிறைய எடுத்துப்பேன். தம்பிக்கு கொஞ்சம் வந்து இருமல் அதனாலதான் இருக்கு, கொஞ்சம் வந்து தொந்தரவு இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேற வழி கிடையாது, இப்படிதான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா அந்த கலோரிஸ் வந்து கவுண்ட் பண்றதுக்கு எப்படி சிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலோரிஸை வந்து நான் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஒரு ஆப் தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்திஃபை மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்திஃபை மீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து இந்த பிளே ஸ்டோர்ல ஹெல்த்திஃபை மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா வரும். அதுல வந்து நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை. அந்த டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போகும்போது உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபி எல்லாம் வந்து அந்த வெரிஃபிகேஷன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க வந்து பர்சனலா உங்களோட டீடைல்ஸ் வந்து கேட்கும். உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வெயிட், கரண்ட் வெயிட் என்ன, நீங்க எவ்வளவு ரெடியூஸ் பண்ணணும் அதெல்லாமே கேட்கும். அது எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதுலயுமே ஒரு கோச் எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுலயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நமக்கு கலோரிஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை மட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி வரும் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸுக்கு, அப்புறம் லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அது வரிசையா அதுக்குள்ள நம்ம வந்து போட்டு நம்ம என்ன சாப்பிட்டோன்றத போட்டோம்னா இப்ப 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரவை உப்புமா அப்படின்னு போட்டுட்டு 100 கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கான கலோரிஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் அதை வந்து டவுட்டா கேக்குறீங்க இல்லையா? நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம கண்ணே வந்து கணிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டேன். சோ அந்த கலோரிஸ் எல்லாம் நான் வந்து கால்குலேட் பண்றதே கிடையாது. இன்கேஸ் நிறைய பேர் கேட்கறவங்களுக்காக நான் வந்து சொல்றேன். அதை வந்து கலோரிஸ் நீங்க எடுத்துட்டே போனீங்கன்னா அது ஒரு டென்ஷன் தான். ஒரு சிலர் வந்து சில சிஸ்டர் கேக்குறீங்க இதுல எவ்வளவு சிஸ்டர் கலோரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டடாவே இருக்கீங்கல்ல, அவங்களுக்காக தான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கும் டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி ஆப் ஹெல்த்திஃபை மீ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டீடைல் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்பெல்லிங்கோட எழுதி கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கலோரிஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிடறதும் நல்லது தானே, சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இப்ப
சப்பாத்தி வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, அரிசியில வந்து ஃபைபர் இல்ல, வெறும் கார்போஹைட்ரேட் இருக்கு, அதனால நம்ம வந்து சாப்பிடறது கிடையாது. அப்படிங்கும்போது சப்பாத்தில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைபர் கொஞ்சம் இருக்கு. சோ அந்த ஃபைபர் வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளவு அதுக்காக இந்த ஃபைபர் இருக்குன்றக்காக இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றதுன்னா 5-6 சப்பாத்தியை சாப்பிடுறது. அதுக்கு நீங்க ரைஸ் சாப்பிடுறதுக்கு ஈக்குவல் ஆயிடும், ஒண்ணுமே இருக்காது. நம்ம வந்து அது குவான்டிட்டின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அந்த ஆப்ல அந்த மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்பாத்திக்கு இவ்வளவு கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப உங்களோட பாடி நீங்க உங்களோட வெயிட் போடுறீங்க இல்லையா, உங்களோட டார்கெட் வெயிட், உங்களோட ஏஜ் இதெல்லாம் போடும்போது அதுலயே வந்து நீங்க இவ்வளவு கம்மி பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கலோரிஸ் நீங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு காட்டும். அந்த கலோரிஸுக்கு ஏத்தப்ப நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம். சோ அதனால மட்டும்தான் அந்த ஆப். ஓகேங்களா? தேவைன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட இதெல்லாம் வந்து கொடுக்குறேன். இது வந்து ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடையாது, என்னோட பர்சனல் இதுதான் வந்து சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த ஆப் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கேக்குறது வந்து இந்த ஏபிசி ஜூஸ் இருக்கு இல்லையா, ஏபிசி ஜூஸ் அது வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா சிஸ்டர், அது வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த ஏபிசி ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாம். ஆனா அதை விட நீங்க அது எல்லாமே ஆப்பிள், கேரட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியா நீங்க கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லது. சரிங்களா? சோ அதனாலதான் சொல்ல வரேன், நீங்க வந்து அதெல்லாமே எப்பயுமே பழங்கள் காய்கறிகள் எல்லாம் நீங்க வந்து ராவா சாப்பிடுறது இன்னுமே நல்லதுதான். ஃபைபர் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஜூஸா பண்ணும்போது, இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜூஸா பண்ணும்போது அதுல இருக்க ஃபைபர் கொஞ்சம் போகும். சரிங்களா? லெஸ் ஆகும். ஆனா நீங்க வந்து அத கேரட்டை வந்து சும்மாவே நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கடிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அந்த ஃபைபர் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். உங்களோட பசியின் தன்மை அப்படி கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள வந்து அப்படியே சாப்பிட பழகுங்க முடிஞ்ச வரைக்கும். அப்படி எங்கனால முடியல அப்படிங்கும் போது இப்போ ஏபிசின்னு போது பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இதெல்லாம் செய்யறதுனால அதோட ஃபைபர்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ராவா நீங்க சாப்பிடும் போது அதிகமா கிடைக்கும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன் ஏபிசி ஜூஸ். அதனால மட்டும்தான் நமக்கு வந்து ஜூஸா பண்ணும்போது, அதுவே பழங்களா இருந்தாலுமே நம்ம ஜூஸா பண்ணும்போது அதோட நார்ச்சத்து வந்து கொஞ்சம் பிரியும், அதுல இருந்து கொஞ்சம் போயிடும். ஆனா நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்படியே சாப்பிடும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் வந்து நல்லாவே கிடைக்கும். கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்க, இவன் வேற அப்பப்ப இரும்புறானா, அதனால அந்த ஃபைபர் வந்து அதிக அளவு வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ அதனால அதை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி என்னால இந்த கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்றீங்க. கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண, ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி இந்த கொய்யாக்காய் இருக்கு இல்லையா, கொய்யாக்காயில எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் வந்து இருக்குது. அது அப்புறம் அந்த கொண்டைக்கல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கல்ல அவிச்சு சாப்பிடுறது, இப்ப பயறு வகைகள், அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்தா இது ஒரு கை அளவுக்கு தான், இவ்வளவு ஒரு கைப்பிடி, ஒரு 10-15 பருப்பு இருக்கிற அளவுக்கு தான் சாப்பிடணும். ஏன்னா அது எல்லாமே நமக்கு ஃபில்லிங்கா இருக்கும், நம்மளோட உடம்புக்கு தேவையான கலோரிஸ் அதுலயே கிடைச்சிரும். நம்ம வந்து ஆசைக்காக தான் நிறைய சாப்பிடுறோம், நான் அதை தான் திருப்பி சொல்றேன். சரிங்களா? அந்த மாதிரி வெள்ளரிக்காயில எப்பவுமே வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் எனி டைம் உங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயிட் லாஸ்க்கு. நீங்க இந்த வெள்ளரிக்காய் ஜூஸா பண்ணி குடிக்கலாம், நார்மலா சாப்பிடலாம், அப்படியே கடிச்சு கூட நீங்க சாப்பிடுங்க. அதுதான் நிறைய பெனிஃபிட் இருக்கு, நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போது அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணும், நம்ம வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பட்ட அவமானங்கள், இந்த ட்ரெஸ் போட முடியலையா, அவங்க அழகா ட்ரெஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் யோசிக்கணுங்க. அதெல்லாம் யோசிச்சா மட்டும்தான் நம்மளால வெயிட் லாஸ் வந்து அந்த ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வர முடியும், வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? நானுமே உங்களை மாதிரி நல்லா சாப்பிட்ற ஆளுதான். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து நிறைய ரெசிபிஸ் எல்லாமே காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த கிரேவிங்ஸ்ல இருந்து நம்ம வந்து வெளியில வந்து வர முடியும். சோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் பண்ண போறது இல்ல, ஹெல்தியா நம்ம வந்து பண்றோம், ஆனா ஒரு ஹாப்பியாவும் இருக்கும். சோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அதனாலதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சோ அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அந்த கிரேவிங்ஸ்ல இருந்து நீங்க வந்து மூவ் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் மாதிரி இருக்கும்போது இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி சாப்பிடறேன் இல்லையா, அதுல அந்த போட்டிருக்க அந்த ப்ளூபெரிஸ் அப்புறம் அந்த உலர்த்திராட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அதை சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். சோ அது வந்து எனக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் காளான்ல முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த மாதிரி ஹெல்தியான விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா நல்லா நமக்கு பிடிச்ச விஷயங்கள், ஹெல்தியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதையே ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அப்படிதான் நினைக்கணும். இப்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கோம்,
அதை வந்து லஞ்ச்ல சாப்பிடலாமா, சாப்பிடலாம், நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு இல்லையா. அதனால அதை பத்தி நீங்க வந்து கவலைப்படாங்க. 3 வேளையுமே நம்ம வந்து ஹெல்தியா சாப்பிடுறோம். அது வந்து காலைல டிஃபன், அது வந்து டிஃபன் ஐட்டம், அது வந்து காலைல தான் நான் சாப்பிடுவேன் அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. மதியம் கூட நம்ம சாப்பிடலாம் சரிங்களா. நிறைய நம்மளோட வீடியோஸ்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம வீட்லயும் சமைச்சிட்டு நமக்கு அதுல இருந்து எப்படி எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காட்டிட்டு இருக்கேன். சோ நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல நீங்களும் கலந்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன், நாளைக்கு இந்த வீடியோ வரும் இல்லையா. சோ இன்னைக்கு போட்ட வீடியோல நான் வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் சிஸ்டர் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து சூப்பர் சிஸ்டர், எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், மோட்டிவேட்டடா இருக்கும் சிஸ்டர், ரொம்ப நன்றி இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து சொன்னது என்னன்னா 30 days பண்ணலாமா, 50 days 70 days அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம் 50 days அப்படின்ற மாதிரி வந்ததுங்க. 100 days தான் சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க 100 days எல்லாம் பண்ணும்போது ஒரு எரிச்சல் வர்றதுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரா, ஒரு 100 days போகும்போது ஒரு மாதிரியா இருக்குமே சிஸ்டர், பிரேக் இல்லாம அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. அதுவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அந்த டைம்ல நாங்க 100 days டைம்ல ஊருக்கு போற மாதிரி கூட இருக்கலாம். சோ எனக்குமே ஏத்த மாதிரி நீங்க வந்து பார்க்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேரு. சோ அது அப்படிலாம் பார்க்கும்போது 30 days விட 50 days வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து 50 days ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகலைன்னா ஒரு 10 days அந்த மாதிரி 20 days கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணையில 50 days வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருங்க, எப்படா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு இருக்கோம் சிஸ்டர், உங்களோட சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பிரேக் எடுக்கவும் நிறைய பேர் வந்து பிரேக் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ல, அதனால ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் நானும் இப்ப நார்மலா சாப்பிடுறேன், சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னீங்க. சரி இப்ப நம்ம பிரேக் எடுத்தது அடுத்தவங்களுக்கு வேற, இப்ப எல்லாருக்குமே வந்து ஐயோ அவங்க இவ்வளவு நாள் பண்ணது போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா நான் நார்மல் வெயிட் வந்துட்டேன், ஆனா அவங்க இப்ப வந்து வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்துட்டு பாவம் அவங்க வந்து கட் ஆயிட்டாங்களேன்ட்டு ஒரு மாதிரியா இருந்தது. சரி எல்லாரும் சொல்லிட்டே இருக்கீங்க திங்கக்கிழமை இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நானும் பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருப்பீங்க என்னோட வீடியோஸ்ல, நல்லா ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு சிஸ்டர் எல்லாம் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்பதான் முடியும் இருந்தீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் என்னன்னா அடுத்து நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணதான் போறோம். சோ நார்மலா சாப்பிடலாமே சொல்லிட்டு பிடிச்சது எல்லாமே நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோ அதோட ரிசல்ட் கூட சிஸ்டர் நீங்க இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோல நானே வந்து வெயிட் செக் பண்ணாம வச்சிருக்கிறேன். அதையே பார்க்க கூடாது, இந்த 1 வாரம் 10 நாள் அப்படியே ரிலாக்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாமே செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் கண்டிப்பா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் என்ன வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்குங்க. அது போக நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா அந்த கமெண்ட்டையும் போட்டு விட்டுட்டு போயிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது போக நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.